நாடாளுமன்றத்தில் அதன் நடைமுறைக்கு உட்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி மத்திய அமைச்சர்கள் பேச வேண்டும் என முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நியூஸ்7 தமிழுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் பேட்டியளித்த போது, ஜனநாயகத்தின் கோயிலாக நாடாளுமன்றம் விளங்குவதாகவும், நாடாளுமன்றத்தில் பேசும்போது நடைமுறைக்கு உட்பட்ட வார்த்தைகளை மத்திய அமைச்சர்கள் பேச வேண்டாம் என்றும் கூறினார். ராமர் கோவிலை வைத்து அரசியல் செய்த பாஜக அயோத்தி தொகுதியில் தோல்வியடைந்த நிலையில் தற்பொழுது பாரத மண் என கூறிக்கொண்டு அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டதாகவும் விமர்சனம் செய்தார். ஜனநாயகத்தின் கோயில் என்பது பாராளுமன்றம் என்று நம்ம பேசுகிறோம். ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சர் பதில் சொல்லும்போது அது தெளிவான பாராளுமன்ற நடைமுறைகளுக்கு உட்பட்ட வார்த்தைகளை பிரயோகித்து அவர் பேசணும். அதுதான் நியதி, அதுதான் காலங்காலமாக பின்பற்றுகின்ற மரபு. இதெல்லாம் மீறி அவங்க தான் தோன்றித்தனமாக தனக்கு தோன்றுவதை பேசுவது, பேசிவிட்டு வருத்தம் தெரிவிப்பது, அதை பற்றி நாங்கள் இங்கே கேட்டோன்னா அதை நாங்கள் அரசியல் ஆக்குவோம் என்று சொல்வது. ஒரு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசிவிட்டு தான் பேசியதை தவறு என்று சொல்லி மன்னிப்பு கேட்காருன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி அவங்க வாயே திறக்கக்கூடாது. அவர் பேசுகிற தவறு என்பதற்கு அதுதான் சான்று.